அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் செவிலியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரது கணவர் ராஜேஷ் கண்ணாவை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது திருப்பூரில் இன்று காலை பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற தெற்கு போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் செவிலியர் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் பணியாற்றிய பல் மருத்துவமனையில் சென்று விசாரித்த பொழுது அவர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திருப்பூரில் கடந்த 20 நாட்களாக தங்கி பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவரை சமாதானம் செய்வதற்காக அவரது கணவரான ராஜேஷ் கண்ணா நேற்று மருத்துவமனைக்கும் அவரது வீட்டிற்கும் வந்ததாகவும், தொடர்ந்து இருவரும் வெளியே சென்ற நிலையில் இரவு முழுவதும் அவர் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். காலையில் அவர் சடலமாக கண்டறியப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த தெற்கு போலீசார் கணவர் ராஜேஷ் கண்ணாவை தேடி வந்தனர். எனினும் அவர் எந்த இடத்திலும் இல்லாத சூழ்நிலையில் தனிப்படையானது அமைக்கப்பட்டு அவரை தேடி வந்தனர். அவர் மதுரையில் அடுத்த அலங்காநல்லூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவம் தெரிய வந்த 6 மணி நேரத்திற்குள்ளாக போலீசார் அங்கு சென்று தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து சென்று ராஜேஷ் கண்ணாவை தற்பொழுது கைது செய்திருக்கின்றனர். அவரை தற்பொழுது திருப்பூர் அழைத்து வரக்கூடிய பணியில் திருப்பூர் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் அவர் வந்தால் எதற்காக கொலை செய்தார், என்ன காரணம் என உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என திருப்பூர் தெற்கு போலீசார் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.